எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை திருப்பலாம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம். கடைசி வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். 39:29. அருமையானவர்களே, பரிசுத்தாய் பெற்றவுடன் நடக்கிற அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கு உள்ள நடக்கும் மாற்றங்கள். அந்த உள்ள நடக்கும் மாற்றங்கள்ல அதை இப்படி நான் வர்ணிக்கிறேன். உள்ளுக்கு ஒரு சிங்கம். நீங்க அபிஷேகம் பெற்ற உடனே உள்ளுக்கு ஒரு சிங்கம் வரும். யோபு 10:16 வாசித்து பாருங்கள். சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர் என்ற வசனம் அங்கே இருக்கிறது. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி. நீங்க பரிசுத்தாவி பெற்ற உடனே உள்ளுக்கு ஒரு சிங்கம் தான் இருக்கும். இயேசுவை யூதா கோத்திரத்து சிங்கம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே நமக்குள்ள ஆவியானவர் சிங்கம் போல வந்திருப்பார். அவர் நமக்குள்ள வேட்டையாடுவார். ஒரு சிங்கம் எப்படி வேட்டையாடி பிடிக்குதோ அதே போல நம்ம ஒளிச்சு வச்சிருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள். நான் சொன்னேன் அனனியா சப்பிரால் என்று. சிங்கம் வந்தாலே எவரும் ஒளிய முடியாது, பாவத்தை மறைக்க முடியாது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சிங்கம் உள்ள வந்துட்டுன்னா பரிசுத்தமா வாழ்வோம். நம்ம எந்த பாவத்தையும் மறைக்க வழியே இல்லை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனா நம்ம மறைக்கவே வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆவியானவர் வெளிச்சமாயிருப்பார். நம்ம அவருக்கு முன்னால வரும் பொழுது ஐயோ ஐயோ நான் ஒரு பாவின்னு கத்தி கதறத்தான் செய்வோம். இல்லை நான் நல்லா இருக்கிறேன், பெரிய ஒரு மனுஷனா அப்படி சொல்லவே மாட்டோம். உள்ளுக்கு ஒரு சிங்கம், அதுதான் அபிஷேகம். உள்ள ஒரு சிங்கம் இருந்துட்டு கெர்ச்சிக்கணும். நீ செய்யறது தப்பு. பைபிள் வாசிக்காம என்ன தைரியம் இருந்தா நீ எழும்பி போவ? நீ வேலைக்கு போற, ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற, பைபிளை தொடாம போற, என்ன தைரியம்? அது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, உள்ள இருக்கிற சிங்கம் சொல்லும். சிங்கம் வேட்டையாடும். பொதுவாக மனுஷருடைய தன்மை, த நேச்சர் ஆஃப் அ மேன், பாவங்களை மறைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. தாய் தகப்பனுக்கு எத்தனையோ பாவங்கள் தெரியாது, பிள்ளைங்களுடைய பாவங்கள் மறைச்சு தான் இருப்பான். பாஸ்டர்மாருக்கு மக்கள் மறைக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மறைக்க தொடங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தையே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாது நினச்சிட்டு ஒருத்தன் மறைப்பான். அது எவ்வளோ மோசம் பாருங்க. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் மறைச்சி வச்சிருக்கிற பாவங்களை வேட்டையாடி பிடிச்சு அதை அக்கினினால அழிச்சு பரிசுத்தவானா நம்மளை மாற்றுவார், பரிசுத்தவாட்டியா நம்ம மாற்றுவார். அதுக்கு தான் சொன்னேன் உள்ளுக்கு ஒரு சிங்கம். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய். கர்த்தர் என்னைக்குமே உங்களுக்கு சாதகமாக வர்ற மாதிரி காட்டவே மாட்டார். உங்களுக்கு ஆப்போசிட்டாக வர்ற ஒரு மாதிரி தான் காட்டுவார். விரோதமாய் தம்முடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணினீர். எனக்கு விரோதமாய் உனக்கு ஒரு நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக உனக்கு விரோதமாக தான் ஆவியானவர் வருவார். ஆமாம், எடுத்த உடனே உன்னை தூக்கி தலையில் வச்சு கொண்டாட மாட்டார், தூக்கி போடுவார். உன்னைய விரோதமாக நிற்பார். உங்களை யாராவது விரோதி இருக்காங்களோ? ஆமையா, எனக்கு முதல் விரோதி ஆவியானவர் தான் ஐயா விரோதியாக இருக்கார். உண்மை அப்படித்தான் வரும். சிங்கம் வேட்டையாடும் உள்ள. நமக்கு விரோதமாய் தம்முடைய வல்லமையை, பார்த்தீங்களா, பரிசுத்தாவின் வல்லமையை நமக்கு சாதகமாக இல்லை. நீ என்னவும் பண்ணு, நான் தாங்கிக்கிடுறேன்னு சொல்ல மாட்டார். உனக்கு விரோதமாய். நல்ல வேலை, பரிசுத்தாவியான நமக்கு விரோதமாக செயல்படுறதுனால தான், சிங்கத்தை போல செயல்படுறதுனால தான் நம்ம உள்ளாக பரிசுத்தமான ஆளாக மாற முடியும். வெளியில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு சில முறைகளை கையாண்டா போதும், நீங்கள் நல்ல அவிசுவாசின்னு எல்லாம் பாஸ்டர் சொல்லிடுவார். ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. உள்ளுக்கு சிங்கம் யுத்தம் பண்ணணும்.
போராடி பிடிக்கணும். உள்ள பதுங்கி மறைந்து கிடக்கிற சுயநலங்கள், அவபக்திகள், அவநம்பிக்கைகள், அவமரியாதைகள், பெருமைகள் பிடிச்சு வெளியே எடுத்து கதறி அழ வச்சிருவார். நம்மளை விரோதமா வேலை செய்வார். நம்ம அழுதுருவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நினிவே பட்டணம் மனம் திரும்பிச்சு. எப்படி மனம் திரும்பிச்சு? கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? யோனாவை பார்த்து சொல்றார், நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பேசு, பிரசங்கம் பண்ணு. go and preach against. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான ஆவியானவர். go and preach against நினிவே. நினிவே பாவத்தில் கிடக்குது. அதுக்கு போய் பிரியமான நினிவேயே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போனால் அவர் எங்கேயோ போயிடுவார். இன்னைக்கு எல்லாம் இதை சொல்லித்தான் எல்லா மக்களையும் அப்படியே அமர்த்தி வச்சிருக்கு. ஆனால் மூடி வச்சிருக்கு. மரக்காலால் மூடப்படுகிற ஆட்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரோதியா ஆவியானவர் எழும்பணும். இது உங்களுக்கு விளங்கினாலும் விளங்காட்டாலும் பரவாயில்ல, விளங்குறவங்க இருக்காங்க. உனக்கு விரோதி ஆவியானவர் தான். நீ அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. நீ இஷ்டத்துக்கு போக விட மாட்டார். இஷ்டமான மனதை விடவே மாட்டார். உனக்கு விரோதமாக எழும்பிடுவார். எழும்பணும். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பணும். அப்போ தான் அவன் மனம் திரும்புவான். நினிவேக்கு விரோதமாக தான் எழும்பணும் சொன்னார். போய் யோனா விரோதமாக பிரசங்கம் பண்ணால் யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, மாறாக நம்மளை அடிப்பாங்க, கொல்லுவாங்க, கல்லெறிவாங்கன்னுட்டு தான் நினிவே நோக்கி போகாமல் அவன் தர்சீசுக்கு போகிற கப்பலில் யோனா போகிறார். அப்போ நல்லா பாருங்கள், அவனுக்கு விரோதமாக பேச பிடிக்கலை. இன்றைக்கு எல்லா பிரசங்கமார்களும் மக்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த துணிச்சல், அந்த தைரியம், அதை அடிப்படை இழந்திருக்காங்க. எல்லாம் பிரியப்படுத்தி அவங்கள அப்படி சொல்லி இப்படி சொல்லி இணக்கமாக பேசி மக்களை நயப்படுத்தி பரவாயில்லன்னு விட்டு மக்களுக்குள்ள அவபக்தியெல்லாம் சேர்ந்து பரியாசங்களெல்லாம் சேர்ந்து ஜாலி லைஃப் எல்லாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்து அந்த தேவ மகிமை போச்சு. இதை நான் உங்களுக்காக அல்ல, முழு தமிழ்நாடுக்கும் நான் பிரசங்கம் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்களை பிரியப்படுத்துறது, பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்றார். நான் சொல்கிற மாதிரி நின்று பாருங்க, உங்கள் சபை பெருசாக வளரும். மனசாட்சி உள்ளவங்க கன்னியாகுமரியில் இருக்கத்தான் செய்கிறாங்க, வருவாங்க. நீங்கள் பூசி மளிகை எல்லாரையும் பிரியப்படுத்தவே நினைங்க, ஒரு குரூப் வரும். அண்ணன் தம்பி மாதிரி ஒரு குரூப் வரும். சொந்த பந்தங்கள் போல ஒரு சின்ன குரூப் வரும். ஆண்டாண்டு காலம் அந்த சின்ன குரூப்புக்கு ஊழியம் செய்து நம்ம சித்திரக்கூடாது. நம்ம வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஊழியத்துக்கு. ஒரு முழு வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கும் போது அதற்கு ஈடா கர்த்தர் எவ்வளவு நமக்கு செய்யணும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், ஆகையால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், விசுவாசிகள் ஊழியக்காரங்களும் தேவனுடைய பார்வைக்கு அருமையானபடியால் அவராக பார்த்து ஒரு கனத்தை உனக்கு கொடுப்பார், ஒரு ரெஸ்பெக்ட். நீ சும்மா ஊரே உன்னை மதிக்கும், ரெஸ்பெக்ட் பண்ணும். சொந்தக்காரங்க நடுங்கி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதே மனுஷங்களே ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது பிசாசை நீங்கள் துரத்த தேவையே இல்லை. பிசாசை துரத்த தேவையே இல்லை. உங்களுக்கு தேவன் கொடுக்குற கனம் இருக்க, அதிலே பிசாசு ஓடிடுவாங்க. எங்கள் லைனில் எந்த பிசாசும் குறுக்கிடவே முடியாது. நான் 57 வருஷம் ஊழியம் செய்துட்டு சொல்கிறேன்.
நான் இல்லாததை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். பரலோக தேவன் அறிவார். அதனால் பிசாசை துரத்துற வேலையெல்லாம் கிடையாது. அவன் வரமாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. பெரிய பெரிய பிசாசு பிடிச்சவங்கள உள்ளே வரமாட்டேம்பாங்க அந்த பிசாசு. எதுக்குன்னா இங்கே அவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் சில சபைகளில் போய் பார்க்க பிசாசு இங்கே கிடந்து இப்படியே உருளும், அங்கங்கே குதிக்கும், ஜாமான்களை உடைக்கும். தேவ சபையை கட்டி வச்சிருக்கிறது ஆவியானவர் மட்டும்தான் உலாவணும். ஒரு பிசாசும் உலாவக்கூடாது. மனுஷங்களும் அதுக்கு தான் முதலே சொன்னேன், அங்கே எழும்பி போகாத, இங்கே எழும்பி போகாத. கட்டப்பட்ட மனுஷனை மாதிரி கெட. அந்த இடத்துல கூட்டம் முடிகிற வரை கெட. அதுக்கப்புறம் பாரு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று. உனக்கு என்ன, உன்னை விசாரிக்கிறதுக்கு அவர் பிறகு நடவடிக்கை எடுப்பார். இப்போ உனக்கு விரோதமாக தான் வருவார். நானும் உனக்கு விரோதமாக நிற்கிறேன், யோனா மாதிரி. அவன் போய் சொல்லிட்டான், இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? உங்கள்ட்ட பார்த்து நான் இப்படி பேசிட்டேன்னா எப்படி இருக்கும்? 40 நாள் ஒன்று நீ செத்து போவ, இப்படி சொன்ன நல்லாவா இருக்கு? நல்லா இருக்காது. பாஸ்டர்னா அவர் வாயிலிருந்து மங்களமான வார்த்தைகள் வரணும். இது இயற்கையாக உள்ளது. எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பாங்க. பெரிய பெரிய முனிவர்கள், இந்து முனிவர்கள், பெரிய பெரிய பிஷப்மார்கள், அவங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தையை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் பார்க்கல. கர்த்தர் யோனாவை அனுப்பும்போது அவன் போய் நின்றுட்டு, பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, ஒன்றுமே பேசலை. அவன் அப்படி பாவம் செய்கிறவன் எப்படி சகோதரனாக முடியும்? அங்கே ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறார். பாவம் செய்து விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வார்த்தையே சரியில்லை. பத்தியில பாவம் செய்கிறவன் தேவ பிள்ளையே இல்லை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேவ பிள்ளையே, இது இவருடைய பழக்கம். ஆகவே பரிசுத்தாவியை பெற்றவன் சொன்னா தேவனோடு உள்ள நெருங்கிய தொடர்பு. ரெண்டாவது, உள்ளுக்கு ஒரு சிங்கம். அடுத்தவங்க யாரும் உங்களை திருத்த தேவையில்லை, சிங்கமே திருத்தம். வேட்டையாடி பிடிக்கும் உங்களை, நீங்க ஒன்னும் எஸ்கேப் ஆக முடியாது. மூன்றாவது சொன்னேன், அவர் உங்களுக்கு விரோதமாய் அப்படித்தான் வரணும். நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினார், போனா பிரசங்கம் பண்ணா விரோதமாய். எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாடு மனம் திரும்பணுமானா இப்படி உள்ளவங்க தான் எழும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் விரோதமா நின்று பேசணும். கொன்னா கொல்லட்டும்னு இந்த தைரியம். அப்படின்னா சாவுக்கு பயப்படக்கூடாது, மரண பயம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டணும். ஊழியத்துக்கு சும்மா வாழ வரக்கூடாது, சாக வரணும். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதே எப்படி சொன்னேன், கர்த்தாவே இதோ உமக்கு முன்பா ஊழியம் செய்ய வர்றேன், ஆண்டவரே நான் உமக்காக உயிரை கொடுக்க வருகிறேன், சாக வருகிறேன். இப்படித்தான் நான் அர்ப்பணித்தேன் என்னுடைய 18வது வயதில். 18வது வயதில் நான் சாக வருகிறேன். ஏன்னா அந்த நாட்களில் ரோட்டில் அவங்க அடிப்பாங்க, டிராக்டை கொடுத்தா கிழிச்சு முகத்தில் எறிவாங்க, பைபிளை கிழிச்சு முகத்தில் எறிவாங்க, சட்டையை கிழிப்பாங்க, வெண்ணியை மேலே ஊற்றுவாங்க, மாட்டு சாணத்தை தண்ணியில் கலந்து மேலே ஊற்றுவாங்க. இந்த காலத்தில் தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். மேடை, மைக்கு, லைட்டு ஒன்றும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். பட்டணம் தோறும் அறிவித்திருக்கிறேன், கிராமந்தோறும் அறிவித்திருக்கிறேன், நடந்து அறிவிச்சிருக்கிறேன், ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன். மேடையில் 5 நிமிஷம் கூட நான் உட்கார மாட்டேன். ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை தான் எனக்கு. சந்தோஷமா அறிவிச்சேன். ஏன்னா ஏசு அவ்வளோ பெரியவர். அவரை இங்கே உட்கார்ந்து பாராட்டிக்கிட்டு இருந்தா பெருசு கிடையாது. அவரை ஊரெல்லாம் சொல்லணும், ஏசு பெரியவர், ஏசு ரொம்ப நல்லவர், அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை ரட்சிப்பார், நீங்க அவரை நம்புங்க, அம்மா அவரை நம்புங்க, இதை வாசிங்க, இதை வாசிங்க அப்படின்னு சொல்லி ரோட்டில் ஓடுவேன். நான் யாராவது அடிச்சு கொண்டா பரவாயில்ல, நான் சாகத்தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால்
சாகும்படி ஊழியத்துக்கு வந்தவனை 57 வருஷம் வாழ வைத்த தெய்வம், உயிரோடு காத்த தெய்வம், பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தந்த தெய்வம். அதான் உங்களுக்கு சொல்றேன், நீ சாக வந்தா நீ வாழ்வ, நீ வாழ போராடினால் செத்து போவ. திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய விதிமுறை இதுதான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை கிறிஸ்து இயேசுவுக்காக இழக்க நினைக்கிறவன் பெற்றுக்கொள்வான். நீ இழக்க நினைச்சா பெற்றுக்கொள்வாய். வாழ துடிக்காதே. உனக்கு பைபிளில் நிறைய வாக்குத்தத்தம் வேணும் வாழ்றதுக்கு. நான் சொல்றேன், நீ வாழ வேண்டாம், அதுக்கு வாக்குத்தத்தங்களை யூஸ் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாக தயாரா இயேசுக்கு ஒப்பு கொடு. சிலுவை சுமந்து இயேசு பின்னால வர அர்ப்பணிங்க. பசி பட்டினி தாங்க ரெடியா இருக்கணும். எங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரியில் இருந்த தேவதாஸ்தர்கள் எனக்கெல்லாம் நிறைய போதிச்சிருக்காங்க, அனுபவம் போதிச்சிருக்கிறாங்க, ஆவிக்குரிய கணிதம் எனக்கு போதிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபாசனம் தலைவர்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்பேன் நாட்களில். அவர் என் தலையில் கை வச்சவர் அவர் தான். அவர் என் தலையில் கை வச்சு இன்னைக்கு நான் என்ன ஊழியம் செய்கிறேனோ அது அவ்வளவு அன்னைக்கு சொன்னார் அவர். அந்த காலத்தில் எனக்கு ஊழியம் இல்லை. பரிசுத்தவான்களை எப்படி கனம் பண்ணணுங்கிறது மட்டும் நான் அறிந்திருந்தேன். எனக்கிட்ட 2-3 பஸ் மாறி நான் காஞ்சரகோடு சென்று சாதாரண ஆளை போல அங்கே நிற்பேன். நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். பாஸ்டர் ஆன பிறகும், திருநெல்வேலியில் பாஸ்டராக வந்த பிறகும் கூட அவர்கிட்ட போவேன். அவர்கிட்ட போய், பாஸ்டர் நான் வந்திருக்கேன் அப்படியெல்லாம் என்னை காட்டவே மாட்டேன். காரை எங்கேயோ நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் சும்மா நிற்பேன். ஒரு நாள் போனேன், 1/2 மணி நேரம் நின்னேன். அவர் அதில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார் ஈசி சேரில். என்னை அவர் ஏறிட்டும் பார்க்கல, ஆனால் பார்த்துருப்பார். அவர் பெரிய பரிசுத்தவான். தூரத்தில் நான் நின்றுட்டே இருக்கேன் 1/2 மணி நேரம். அதுக்காக நான் இங்கேயும் உட்காரல. எங்களுக்கும் பண்பாடு இருக்குது. இயேசுவை பின்பற்றுகிற சீசன் சொல்லாமல் நான் உட்கார மாட்டேன். அப்படியே நிற்கிறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு. அவர் மெதுவாக திரும்பி என்னை பார்த்தார். தம்பி எங்கேருந்து வரீங்க? நான் சொன்னேன், திருநெல்வேலியிலேருந்து வரேன் ஐயா அப்படின்னேன். ஓ திருநெல்வேலியா? திருநெல்வேலியில் ரத்தனம்பால்னு ஒரு பிரசங்கியார் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார். ஐயா நான் தான் ஐயா அப்படின்னேன். அப்படியா? ஓ உட்காருங்க. அதுக்கப்புறம் அந்த 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 அசையை இழுத்து உட்காருங்க. எனக்கு அசைன்னா என்னன்னு தெரியல, பிறகு தான் கண்டுபிடிச்சேன். சேரை இழுத்து போட்டு உட்காரு. இப்படித்தான் நான் பரிசுத்தவான்களிடத்தில் படித்தேன். இன்னொரு பரிசுத்தவான எனக்கு போதிச்சவர் என் ஒய்ஃப் நாகர்கோயில். அங்கே அந்த என் ஒய்ஃப் இருந்த சபையில் ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் எனக்கு போதிச்சிருக்கார் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது. ஐயோ, அவரெல்லாம் எனக்கு விரோதமாக தான் பேசுவார். அவர் என்னுடைய ஒய்ஃபுடைய பாஸ்டர். நான் அவரை தேடி போனால், நான் இப்போ மதுரை மேலூரில் இருந்தேன். அங்கே இருந்து பஸ்ஸெல்லாம் இத்தனை பஸ்ஸு மாறி மாறி வருவேன் அவர்கிட்ட கேட்குறதுக்கு. அவருக்கு முன்னால் சேர் போட்டு உட்காரணும். உட்கார்ந்தா பேசுவார். 4.5 மணி நேரம் அவர் கொடுக்குற உபதேசம் கேட்ட பிறகு தான் மத்தியானம் சாப்பாடு தருவார். உபதேசம் கேட்பேன். அவர்கிட்ட நான் உபதேசம் கேட்கும்போது என் கண்ணு அவரையே தான் பார்க்கணும். தப்பி தவறி என் கண்ணு அங்கே எங்கேயா பார்த்துச்சுன்னா உடனே நிப்பாட்டுவார். ஒரு தடவை என் ஒய்ஃப் மத்தியானம் அங்கே வந்துட்டுது, 2 மணி ஆச்சு. சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு அப்படி வந்துட்டுது. என் கண்ணு அங்கே போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டார். அப்படி பரிசுத்தவான்கள் கையில் வளர்ந்தேன். உங்களை பயம் காட்டுறதுக்கு நான் இதை சொல்லலை, அல்லது நான் ரொம்ப பெரிய ஆள்னு சொல்றதுக்கே சொல்லலை. ஒருவேளை பிசாசு இதை கேட்டுக்கொண்டிருந்தால் பிசாசுக்கு தெரியட்டும் நான் யாருன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்கு நான் பட்சமானவனாய், உங்களுக்கு பாதுகாவலனாய் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். அடுத்த 50 வருடம் உங்கள் வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடுத்த 50 வருடத்துக்குரிய பாதுகாப்பை கொடுக்க நான் இந்த மேடையில் நிற்கிறேன். என்னுடைய பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் நான் நிற்கிறேன். உங்களுடைய ஊழியங்களுக்கு பாதுகாப்பாக நான் எழுப்பி நிற்கிறேன். உங்கள் ஊழியத்தில் சிதைவுகளோ, வளர்ச்சி இல்லாத நிலையோ, உடைவுகளோ, அல்லது ஒரு மாதிரி தேங்கி நிற்கும் நிலையோ வராதபடிக்கு சபைகளுக்காக பாதுகாவலனாக இன்றைக்கு நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர்
அதான சொன்ன, கன்னியாகுமரி மாவட்டம் என்னை ரொம்ப வளர்த்துருக்கு. இங்கே நீதிமான்கள் ஜாஸ்தி. அதனால தான் அவங்க சன்னியாசிகளாகவே மாறினாங்க, ஸ்ட்ரிக்டாக மாறினாங்க. ஒரு காலத்தில் சன்னியாசிகளை நம்ம பரியாசம் பண்ணுவோம். நான் அசம்பிளி சகோதரில் இருந்து பரியாசம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதே ஆட்கள்கிட்ட நான் நிறைய படிச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்னுடைய ஊரில் மதுரை மேலூரில் பாஸ்டராக இருக்கிற பொழுது அப்போது நான் சொன்னேன், அந்த பாஸ்டர் அங்கே வருவார், பஸ் ஏறி வருவார். வந்துட்டு என்கிட்ட சொல்லுவார், தம்பி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்னுடைய ஊழியத்தை பற்றி ஒன்றுமே விசாரிக்க மாட்டார். நேருக்கு நேர பைபிள், ஒரு ஊழியக்காரனுடைய அந்தஸ்து என்ன, ஒரு விசுவாசிக்கு ஏன் அந்த பிரச்சனை, அந்த ஆளுக்கு ஏன் அந்த பிரச்சனை, இந்த ஆளுக்கு ஏன் இந்த பிரச்சனை, கணக்கு சொல்லி கொடுப்பார். சகலமும் பைபிளில் இருந்து வசனத்தை காட்டுவார். இப்படி பல தடவை பண்ணிடுவார். ஒரு தடவை சாயங்காலம் 5 மணிக்கு வந்தார். 5:30 மணிக்கு நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நாங்கள் சர்ச்சில் போய் உட்காந்து பேசிட்டு வர்றோம், சுமார் 7 மணி 7:30க்கு நாங்கள் சாப்பிட வருவோம், சாப்பாடு செய்து வை அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போனேன். அப்போ சர்ச் கட்டி கொண்டிருந்தோம். இந்துக்கள் நிறைந்த ஒரு ஊர் அது. ஆனால் அங்கே கர்த்தர் அந்த இடத்தை வாங்கி ஒரு ஆலயத்தை கட்ட அவர் பலன் கொடுத்தார். அதை கட்டி கொண்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு வாசலில் உட்காந்து அவர் நானும் பேசுகிறோம். நான் பேசலை, நான் பேச மாட்டேன், அவர் தான் பேசணும், நான் கேட்கணும். அவர் எனக்கு முன்னால் உட்காந்து பேசுகிறார். 5:30 மணிக்கு உட்கார்ந்தோம். பேசி 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 டிசம்பர் மாதம் பேசிக்கொண்டே இருக்கிறார். பைபிளில் அந்த ராஜா அப்படி பண்ணதுனால தான் அவன் அங்கே விழுந்து செத்தான், அவனுக்கு ஆபத்து வந்தது இந்த அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை அப்படியே சொல்லுவார். அவ்வளவும் கேட்டுக்கொண்டிருப்பேன். நான் முன்பு சொன்னது போல ஒரு கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5:30 மணிக்கு ஆரம்பித்தவர் ராத்திரி 12:30 மணிக்கு எழும்பினார். ராத்திரி 12:30 மணிக்கு அவர் எழும்பும்போது என் மனதில் நினச்சேன், ஐயோ செய்து வைத்த சாப்பாடெல்லாம் ஆறி போயிருக்குமே இப்படி நினச்சேன். அவர் எழும்பி, தம்பி நிறைய பனி விழுது என்று சொல்லி தான் போட்டிருந்த அங்க வஸ்திரத்தை எடுத்து இதை தலையில் கட்டிக்கோ சொல்லி என் தலையில் அதை கட்டி விட்டு மறுபடியும் உட்கார்ந்து அவர் பேசுகிறார். உபதேசம் கேட்டு சில ஒரு 3:45 முடித்து வீட்டுக்கு போய் நான் அது மாதிரி நீங்கள் கஷ்டப்படணும்னு நான் சொல்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு அவ்வளோதான் கஷ்டம்தான் பட்ட நல்லது. அவ்வளோ உபதேசம் கேட்க போய் தானே இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்க நான் அழைக்கப்படுறேன். ஸ்தாபனங்களுக்கே உபதேசம் கொடுக்க நான் அழைக்கப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு ஸ்தாபனத்தில் நான் சொல்ல அவங்க டேப் ரெக்கார்டு வச்சு அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் பேச ஸ்தாபன தலைவர்கள் எப்படி இருக்கணும் போன்ற விஷயங்களை பேசும்போது பதிவு பண்ணாங்க. எங்கள் ஸ்தாபனத்துக்கு நீங்கள் சொல்லுங்க என்று கேட்பார். இப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துவாரானா நீங்கள் கொஞ்சம் தெய்வனுக்கு பயந்து உண்மையாக இருந்து பாருங்க. உங்களில் நிறைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் எழும்ப பண்ண கர்த்தர் எழுப்பி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபதேசம் கேளுங்க. நிறைய பாஸ்டர்மார்களுக்கு உபதேசமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு இந்த பாஸ்டர்ஸே தெரியாது, நான் பொதுவாக பேசுகிறேன். நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு நான் போவேன். நிறைய பாஸ்டர்மார்களுக்கு உபதேசம் கேட்க மனசே கிடையாது. இன்னொரு ஆள்கிட்ட போய் உபதேசம் கேட்கணும். நான் எதுக்கு அங்கே மதுரையிலேருந்து நான் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வந்து சாது யேசுதாஸ்கிட்ட போய் உட்காந்து தேன் பாட்டிலும் ஒரு காணிக்கையும் கொடுத்து அவர் சொல்கிற அவர்
அவர் நம்மளை கண்டனம் பண்ணி கடிந்து கொள்வார். அதை வாங்குறதுக்கு நான் அங்கே இருந்து காணிக்க கொண்டு கொடுத்துட்டு வருவேன். எங்களுக்கு நிறைய இருக்கா செய்திச்சு அந்த நாட்களில். என்ன மாதிரி பக்தி பாருங்க. இதெல்லாம் யாரால வருது? ஆனால் பரிசுத்தாவி வந்ததுனால எனக்கு வந்ததை சொன்னேன் உங்கள்கிட்ட. பரிசுத்தாவி வந்ததுனால எனக்குள்ள ஒரு சிங்கமே வந்து வேட்டையாடி எனக்கு விரோதமாக அவர் பேசுவார். அதுக்கப்புறம் அதை நான் சரி பண்ண உடனே எனக்கு சாதகமாக கிரியை செய்வார். அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார், பின்பு சாதகமாக அவர் கிரியை செய்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஒன்றுமே கேட்க தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பரிசுத்தாய் வரும்பொழுது அடுத்து என்ன நடக்கிறது என்றால், உதாரணம் சொல்கிறேன். இந்த உதாரணம் சொன்னப்புறம் தான் அது என்ன நடக்குன்னு சொல்லுவேன். இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்காக யூதாஸ் அவன் காட்டி கொடுத்துட்டான். இயேசுவை கட்டப்பட்டவராக அவரை அழைத்து கொண்டு போறாங்க பிலாத்தினுடைய அரண்மனையில். உடனே யூதாஸ் காரியோத்து என்ன செய்தான்? ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்லிட்டு அவன் ஓடி அந்த காசுகள் 20 வெள்ளி 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிந்தான் ஆலயத்தில். ஏன்னா இயேசு இல்லாத பணம் ஒரு சாபம், தூக்கி எரிஞ்சிட்டான் அந்த சாபத்தை. இயேசுவை காட்டி கொடுத்ததுனால அவன் மனசு வலிச்சு, மனசாட்சியில் அவன் ரொம்ப வேதனைப்பட்டு ஓடி போய் தற்கொலை பண்ணி செத்துட்டான். இந்த பரிசுத்தமான தெய்வத்தை நான் காட்டி கொடுத்து இன்னும் உயிரை வாழவா என்று மனசாட்சி உள்ளவன். இதே மாதிரி தான் அனனியா சப்பிராலும் மனசாட்சி உள்ளவங்க. நீ இவ்வளவுக்குத்தானா இதை விற்றாய்? இன்னொரு பங்கு எங்கே? உடனே அனனியா விழுந்து சாகுறான். மனசாட்சி உள்ளவன், மனசாட்சி அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் மனசாட்சி இல்லை நவீன காலத்தில். இயேசுவோட ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. அப்போ அவன் சொன்னான், யூதாஸ் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். இப்போ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ரத்தத்தை குற்றமில்லாத ரத்தமா மாத்துறார். பண்ணி பிரயோஜனமே இல்லை. உன் ரத்தத்திலேயே தப்பு கலந்துருக்குது, மிஸ்டேக் கலந்துருக்குது, ஒழுங்கீனம் கலந்துருக்குது, உன் ரத்தத்திலேயே பெருமை கலந்துருக்குது, உன் ரத்தத்திலேயே சுயம் கலந்துருக்குது, சுயநலம் கலந்துருக்குது, வெறுப்பு விரோதம் ஒரு ரத்தத்திலே கலந்துருக்குது. காட்டி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி ஆவியானவர் நமக்குள்ள இறங்கிட்டாலே போதும், நம்மளை இப்படியும் அப்படியுமா கிளீன் பண்ணி குற்றமில்லாத ரத்தமா நம்மளை மாத்திடுவார். பாஸ்டருக்கு தலைவலியை கொடுக்க மாட்டோம், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். ராயனுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுப்போம். மிஸ்டேக்கே இருக்காது, ஏன்னா ரத்தமே சரியாயிட்ட. நான் குற்றமற்ற ரத்தம் என்ற தலைப்பில் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ற ஆளு. தலைப்பு என்ன? குற்றமற்ற ரத்தம். குற்றமற்ற ரத்தம் எங்க எப்படி? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு சொல்வேனால், குற்றமற்ற ரத்தம் உங்களுக்கு வந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம் வேணாம். ஆனா அக்கிரமங்களும் பாவங்களும் பெருமைகளும்
பரியாச ஆவியும் எதிர்த்து நிற்கும் தன்மையும் முரட்டாட்டமும் ரத்தத்திலேயே கலந்துருக்குது. அதனால நீங்கள் அப்படித்தான் முரட்டாட்டம் பண்ணுவீங்க, அப்படிதான் ஏற்று நிற்பீங்க. ஆலயத்தில் மட்டும் நல்ல பிள்ளையா உட்காந்துருப்போம், ஆலயத்தில் போனவங்க உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 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 ரத்தம் பேசும், அந்த ரத்தம் தப்பு செய்ய வைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவி வந்து நெருப்பு, ஹல்லேலூயா, அக்கினி, நம்ம ரத்தத்தை கிளென்ஸ் பண்ணி குற்றமில்லாத ரத்தமாக மாற்றி விடுறாரு பாருங்க. 10 பேர் 20 பேர் சேர்ந்து நம்மளை பாவம் செய்ய இழுத்துட்டு போனால் கூட நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகாமே தவிர பாவம் செய்ய. ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. The seed of God is inside. அதனால நீங்க எவ்வளவு என்ன பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா பரிசுத்தமா இருக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. உங்க உள்ளம் வெண்மையா இருக்கிறதா பாரு. மற்ற ரத்தமாக மாறிடும். அப்புறம் என்ன, யார்ட்டையும் மன்னிப்பு கேட்போம். சில பேர் ஒரு ஆளுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், செத்தாலும் சாவேனே தவிர அவத்துக்கு விடாது. ஆனால் குற்றமற்ற ரத்தமாக இருக்கணும், எல்லாரையும் மன்னிப்பேன். எனக்கு யாரும் பகையாளி இல்லை. 57 வருஷம் பாஸ்டராக இருக்கிறேன், ஒரு பகையாளி கிடையாது, ஒரு வெறுப்பு யார் மேலேயும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நஷ்டம் வந்திருக்கு என் வாழ்க்கையில். நிறைய பேர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் கூட அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. காரணம், இன்னும் இவங்கிட்ட பேசவே இல்லை. சில ஆள்கிட்ட ஆண்டவர் பேசவே மாட்டார். ஆக பேசலை, தரையில் குனிந்து எழுதினாராம். சரியா? அப்படியே அவர் எழுதும் பொழுது 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்கிறதான் நான் இப்போ முக்கியப்படுத்துகிறேன். ஏசு தரையில் குனிந்து, இந்த ஆட்களை முகத்தை கூட பார்க்க விரும்பலை, குனிந்து எழுதிட்டு இருக்கிறார். அந்த நேரம் என்ன நடந்து, கல்லெறிய வந்த அத்தனை பேரும் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்ப அவங்களை கடிந்து கொண்டு விரட்டி விட்டது யாரு? அவங்களுடைய மனசாட்சி, அவரவருடைய மனசாட்சி. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம மனசாட்சி உள்ளவங்களா இருப்போம். நம்ம மனசாட்சி ரொம்ப கிளியர் கான்சியன்ஸ் நமக்கு உண்டாகும், ரொம்ப கிளியர் கான்சியன்ஸ். ஒரு சின்ன தப்பு பெருசா தெரியும். ஒரு ஆளுக்கு இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பொய் பேசிட்டு பொறாமப்பட்டுட்டு, பாஸ்டர்கிட்ட யாராவது கூடுதல் பேசினா அதுக்கு பொறாம, பாஸ்டர் அம்மாட்ட யாராவது கூடுதல் பேசினா அதுக்கு கொஞ்சம் பொறாம. இது இயற்கையா நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்ப உயிர்ப்பித்து விடுவார். அவரவர் மனசாட்சியை ஆவியானவர் உயிர்ப்பிக்கும் போது அவரவர் தங்கள் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. உங்க மனசாட்சி உங்களை எந்த அளவுக்கு கடிந்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஒரு பரிசுத்தவான், அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஒரு பரிசுத்தவாட்டி. இப்படி செய்றிய நீ, ஜபம் நடக்கும் போது இப்படி பண்றிய நீ, சரி, உங்க மனசாட்சி கடிந்து கொள்ளணும், கடிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளை தப்பு பண்ணா தாய் கடிந்து கொள்வது போல, தகப்பன் ஒரு பெரம்பை எடுத்து அடிச்சு கடிந்து கொள்வது போல
ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்க மனசாட்சியையே உயிர்ப்பிக்க பொழுது பரிசுத்த ஆவி பெற்றுட்டு 2-3 அந்நிய பாஷை பேசி அத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது அல்ல. ரொம்ப பெருசு. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவது ரொம்ப பெரிய விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். உங்களுக்கு சாதா அபிஷேகம்லாம் கிடையாது, பரிசுத்தமான அபிஷேகம். இப்போ நான் உங்களை கடிந்து கொண்டா என் மேலே உங்களுக்கு வருத்தம் வந்துடும். வருத்தம் வந்தால் உங்களுக்கு எனக்கு உறவு கட்டாயிரும். பாஸ்டர் மாதிரி அந்த பாஸ்டரை முறைப்பீங்க. அந்த பாஸ்டர் கடிந்து கொண்டுட்டாருன்னு உடனே அந்த பாஸ்டர் மேலே வெறுப்பு வந்துடும். அந்த நேரம் பார்த்து இன்னொரு சபையில் ஒரு பாஸ்டர் வந்து உங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டு நிற்பார். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம பாஸ்டர் கடிந்து கொள்றாரு, இந்த பாஸ்டர் சிரித்து பேசுறாரு, அன்பான பாஸ்டர் போல தெரியும். கடிந்து கொள்றதை விட உங்க மனசாட்சியே உங்களை கடிந்து கொண்டா ஃபார் பெட்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க மனசாட்சியை கடிந்து கொள்ளும்படி கையை நல்லா உயர்த்தி சரி நாங்கள்லாம் நல்ல மனசாட்சியாக தான் இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற வசனம், பாஸ்டர் மனசாட்சியை குறித்து பேசாதீங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் நல்ல மனசாட்சியில் தான் இருக்கோம். இனி நேரம் ஆதியாகம புஸ்தகத்துக்கு போவோம், 20ஆம் அதிகாரத்துக்கு. அங்கே அபிமெலேக்குங்கிற ராஜா ஒருத்தன், ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ரொம்ப அழகுள்ள ஒரு பெண் என்று சொல்லி அவனுடைய அரண்மனையில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம ஊருக்கு ரொம்ப அழகான ஒரு பெண் வந்திருக்கு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அந்த ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டான் அபிமெலேக்கு. ஆனா கர்த்தர் சும்மா இருக்கல. அன்று ராத்திரியிலே, 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அபிமெலேக்கினுடைய சொப்பனத்தில் வந்து, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். என்ன அழகு வார்த்தை. அங்க வந்து பூசி மெழுகி ஆண்டவர் பேசல. தீர்க்க தரிசனம்னா இப்படி இருக்கணும். நீ அழைப்பித்த ஸ்திரீ, நீ தப்பான ஸ்திரீயோடு தொடர்பு கொள்கிறாய், நீ செத்தாய். திருநெல்வேலியில் 17 வயசு பிள்ளை 2-3 பையன்களை விரும்பி 4வது பையனை விரும்பி, அந்த 4வது பையனை என்னைய கல்யாணம் கட்டுன்னு இவ போய் தொந்தரவு பண்ணதுனால அவன் கொண்டு போய் கழுத்தை வெட்டி கொண்டுட்டான். 2-3 நாளைக்கு முந்தைய நடந்தது சொல்றேன். 17 வயதுல திமிரு பிடிச்ச ஆலையும் பிள்ளைகள். ஏசு இல்லையோ, நீ அவர்களிடத்தில் போகாமல் அவர்கள் உண்டத்தில் வருவார்கள். பொண்ணு தேடி உன் வீட்டுக்கு அவங்க வரணும். மாப்பிள்ளை வீட்டார், நீ பொண்ணு தேடி அங்கங்க அலைய தேவையில்லை. விசேஷமா பெண்கள் சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, வாலிப பிள்ளைகளே, வாலிப பையங்களே. சரி, அப்படியே ஒரு வாலிப பிள்ளை ஜெபம் பண்ணுதுன்னு வைங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த வாலிப பிள்ளை ஜெபம் பண்ணுது, நல்ல மணமகன் வரணும், அவர் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இந்த இந்த வாலிப பிள்ளை மைண்டில் மனசில் நினைவெல்லாம் மாப்பிள்ளைன்னு இருக்கும்போது இங்கே ஆவியானவருக்கு எங்கே இருக்க இடம்? நான் தான் சொல்லுவேன், நீ கல்யாணத்துக்காக உன் கல்யாணத்துக்காக நீ ஜெபிச்ச, நீ செத்த போ. இதுதான் ரத்னம்பால் பிரசங்கம். அவங்களை தாண்டி நீ ஏதாவது செய்யக்கூடாது, ஜபமே பண்ணக்கூடாது, மயங்கி கிடக்கணும். ஆதாம் மயங்கி கிடந்தான்.
அவன் மயக்கத்திலிருந்து தான் அவனுக்கு பொண்ணை எடுத்து கொடுத்தாரு. நீ சும்மா சுத்துற பொண்ணு தேடி மாப்பிள்ளை தேடி. எவ்வளோ பயங்கரமான உலகம் இருக்கு, காப்பாற்ற கஷ்டம். சமுதாயம் கெட்டு கிடக்கு, கெடுது. அன்பு செய்கிறவர்களாய் இருப்பார்கள், நல்லோரை பகைக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த மனசாட்சி உங்களுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம் தயவு செய்து சொல்லிடுறாங்க. ஆவியானவர் இல்லாம பரிசுத்தாவி பெறாத எவருடைய நாம நம்ப முடியாது. பரிசுத்தாவி பெற்றவன் மனசாட்சி உள்ளவனாய் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அபிமெலேக்கு வீட்டில் சாராளை கொண்டு வச்சாச்சு. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொப்பனத்தில் அவனை பேச, நீங்க தேவன், அது அவர் பேசணும். நீங்க போய் நடவடிக்கை எடுக்கவே கூடாது. எந்த உனக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் நீ போய் நடவடிக்கை எடுக்கவே கூடாது. நடவடிக்கை எடுக்கத்தான் ஆவியானவர் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆனா 10 நாளுக்குள்ள கர்த்தர் நடவடிக்கை எடுப்பார். ஆனா அவங்க நடவடிக்கை எடுத்த அந்த ஆட்கள் கஷ்டப்படும் போதோ அல்லது விபத்திலே சாகும் போதோ நான் சந்தோஷப்பட்டது கிடையாது. ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். ஐயோ, ஒரு ஆத்மா பிரியமா இருக்கிறார் என்று கருதுகிறேன். அதனாலதான் இப்படி இந்த விஷயம், இந்த பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டம் இப்படி போகுது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் சொப்பனத்தில் சொன்னார், ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணா கர்த்தர் இப்படிதான் சொல்லுவார், நீ செத்த. பரிசுத்தாவி பெற்றவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட்டு குற்றமில்லாமல் போபவன் யார்? கல்யாணம் கட்டி கொடுத்த பிள்ளை திரும்பி வந்துச்சு. பிரியமானவர்களே, நான் பேசுறேன், ஜஸ்ட் ஐ எம் ப்ரீச்சிங். எனக்கு எங்க எதுவுமே தெரியாது, பாஸ்டரே ரொம்ப தெரியாது. எனக்கு ரொம்ப மதிச்சு கனம் பண்ணி அவரை வர வச்சார். சொன்ன பார்த்தீங்களா, நாங்கள் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போகலாம் ஒன்றும் முடியாது, அவ்வளோ வேலை இருக்குது. அப்படி இருந்தோம். இந்த மனுஷன், இந்த பாஸ்டர் அவ்வளோ ஹம்பிள் ஸ்பிரிட்டோட வந்தார். அதனால நான் வந்திருக்கிறேன். எந்த விதத்தில் இனி ஒரு 50 வருஷம் உங்களை பிசாசு இப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும், உங்கள் மதிப்பு பாதுகாக்கப்படும், உங்கள் கனம் பாதுகாக்கப்படும். உங்கள் மதிப்பு பாதுகாக்கப்படுகிறதுனாலே அந்த கனத்து நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு மனுஷர்களையும் தருவார், ஆத்துமாக்களையும் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னார், நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய் அப்படின்னா, பெண்களை உங்களுக்காக ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. உங்களை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணால் அவனை சும்மா விட மாட்டார் அவர். அதனால் ஸ்திரீகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கர்த்தரை நம்பணும், கர்த்தர் மேலே சார்ந்திருக்கணும். உங்கள் கணவனை தெய்வத்துக்கு அடுத்து ஆண்டவனாக உங்கள் கணவனை வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவனை 3வது இடம் 4வது இடம் வைக்கக்கூடாது. முதல் இடம் தெய்வம் இயேசு, 2வது உங்கள் கணவர், 3வது தான் பாஸ்டர் சபை. இதெல்லாம் கணவனுக்கு தெரியாமல் பாஸ்டருக்கு கொண்டு எதையாவது கொடுக்கணும்னு பார்க்காதீங்க. நியாயம் பேசுகிறேன். நிறைய கணவன்மார் சபையை நம்பாதுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். கணவனுக்கு தெரியாமல் மனைவிமார் எதையாவது காணிக்கை கொண்டு கொடுப்பாங்க, இனத்தையாக தூக்கி கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ பாப்பா, ஐயோ இந்த சபையினால தான், அந்த பாஸ்டரால தான் என் மனைவி இப்படி கோணி போகிறா, அவள் நல்ல வாழ்க்கை வாழ மாட்டேங்கிறா, கள்ளத்தனமெல்லாம் பண்ணுறாளே, அந்த சபைக்கு நான் செத்தாலும் போக மாட்டேன் அப்படின்னு கணவன்மார் முடிவு எடுப்பாங்க. நம்ம இந்த செய்திகளெல்லாம் கேட்டுக்குருவோம், உங்களுக்கு நன்மை தான் வரும்.
முடிவில். அது எத்தனை வருட நன்மை நான் கேரண்டி பண்ணுறேன்னா 50 வருடம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் 50 வருடம் கேரண்டி. அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் சொன்னா, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாயின்னு சொல்லிட்டாரா? உடனே அவன் என்ன சொன்னான் அபிமெலேக்கு, ஐயோ ஆண்டவரே, நான் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் அப்படிங்கிறான். பாருங்க, அவனை பொறுத்தளவில் அவன் மனசாட்சி நல்லா இருக்கு. உத்தம இருதயம், இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா வித் கிளியர் கான்சியன்ஸ், சுத்தமான மனசாட்சியும், வித் கிளீன் ஹேண்ட்ஸ், சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். எதை? அடுத்தவ மனைவியை இழுத்து கொண்டாந்து வச்சுட்ட. அது அது தப்புன்னே உனக்கு தெரியலையே அபிமெலேக்கே. ஓ மனசாட்சி நல்ல மனசாட்சியா? அது செத்து கிடக்குது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் யாராவது என் மனசாட்சி நல்லா தான் இருக்குடா, என் இஷ்டப்படி கிடையாது. உன் மனசாட்சியை நம்பாத. நீ சொல்ல என் மனசாட்சி உத்தமமாக தானே இருக்கு, இந்த தப்பான நினைக்கலையே, ஆனால் உன் ரத்தத்தில் இருக்கே. அதுக்கு திருட்டு புத்தி ரத்தத்திலே கலந்து திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. நான் மக்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறேன். ஆரம்ப ஊழியத்தில் நான் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட பார்த்தேன். இந்த விசுவாசிகள் கொஞ்சம் பேர், ஒரு 35 விசுவாசிகள் என் ஆரம்ப சபையில் மதுரை பக்கம். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆண்டவரே இந்த ஆட்களை நடத்த முடியல. நான் அந்த ஜெமினி சர்க்கஸ் கம்பெனியில் நீர் என்னை சேர்த்து விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சிங்கம் புலி கரடி கூட எனக்கு கீழ்ப்படியும். யானை ஸ்டூலில் 4 காலோடு நிற்கும், மிருகங்களெல்லாம் கீழ்ப்படியுமே. என்னை சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்து விட, சபையில் பாஸ்டராக கொண்டு போட்டு ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டேங்குது அன்னிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். சும்மா கிடையாது, ரொம்ப அழுவேன். நான் ரொம்ப அழுவேன். என் வாழ்நாளெல்லாம் அழுது தான் கூடுதல், சிரித்தது கம்மி. எவன் ரொம்ப அழுகிறானோ அவன் பெரிய சபையை கட்டுவான். எந்த விசுவாசி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுதோ அந்த விசுவாசி நல்லா இருக்கும். அழத் தெரியலன்னா நீ விசுவாசியா இல்லை. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் கதறி அழுது ஜெபித்தார். சும்மா ஜெப குறிப்புகளை வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம்னு கூடாது, அழணும். எங்க போற? சபைக்கு. எதுக்கு? அழ போறேன். சபையில் வந்து அழணும். அழுகிறதுக்கும் பரிசுத்தாவி வேணும். பரிசுத்தாவி இல்லாட்டா கல் மாதிரி உட்காந்துருவாங்க. மனசாட்சி நல்லா தானே இருக்குன்ட்டு. அவன் ஆபிரகாம் மனைவியை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு அவன் சொல்கிறான், உத்தமமான இருதயத்தோட ஆபிரகாம் மனைவியை தூக்கி வீட்டில் கொண்டு வந்துட்டேன், சுத்தமான கைகளோடு நான் அவளை இங்கே கொண்டாந்துட்டேன். அப்போ பாருங்கள், அவனுக்கே அவன் உத்தமமான இருதயம் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவன் இருதயம் ராங்காக போகுது, இவனால் அதே மாதிரி நிறைய பேர் இருப்பேன். நான்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு கரெக்டாக இல்லை. இதை சரிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவி வேணும். அதுக்கு அவர் பேர் என்ன பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்தாச்சுன்னா இதுகளை தான் கணக்கு பண்ணுவார். எடுத்த உடனே இந்த வரத்தை வச்சுக்கோ, நான் 28 வரங்களை குறித்து உங்களோடு பேசுவேன் ஒருவேளை நாளைக்கு காலை கூட்டத்தில். ஆவியானவர் வந்தால் வரங்களும் வரும். எதுக்கு இந்த வரங்கள் எல்லாம் அந்த ரெண்டே பிரசங்கத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன். நண்பா கூப்பிட்டதுனால இனிமே கூப்பிடாமல் இருக்கவும் பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இந்த ஆளை கூப்பிடக்கூடாதுப்பா எப்படி ஆனாலும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கதெல்லாம் பேசிட்டு போயிடும். அப்போ மனசாட்சியை தயவு செய்து நம்ப வேண்டாம். உங்களுக்கு சரின்னு தோணும். நான் உத்தம இருதயத்தோடு தானே செஞ்சேன், சுத்தமான கைகளோடு தானே ஸ்தாபனத்தில் போராடினேன் அப்படிம்பீங்க. அதுவும் தப்பு. நான் 38 வருஷம் அசம்பிளி சகோட் ஸ்தாபனத்தில் போராடாமல் அமைதியாகிடணும். இதை சொன்ன கொஞ்சம் கஷ்டம். நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கஷ்டம் தான். போராடுவோம் நீதி நியாயத்துக்காய் போராடுவோம். இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் கிடையாது. நீ அநியாயமாக என்கிட்ட எடுத்துகிட்டு போறியா? போ, கர்த்தர் பார்க்குறார். கர்த்தாவேன்னு முகத்தை பார்ப்போம். அவன் அநியாயமாக யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அவங்க யாரும் இப்போ பூமியில் இல்லை, நான் இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை வச்சிருக்கிறார், உங்களையும் வைப்பார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க கர்த்தர் ஆக்ஷன் எடுக்கணும், எங்க வழக்காடணும், எங்க வாதாடணும்னு அவருக்கு தெரியும். வழக்காடுவோம் வாருங்கள் என்ன அவர் சொல்றார். நீ வழக்காடுனா அவர் சும்மா இருப்பார், நீ சும்மா இருந்தா அவர் வழக்காடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படிம்பார். அவர் யுத்தம் பண்ண விட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணுவார். இல்லை எனக்கு தான் தெரியும், போங்க. அவர் சும்மா இருப்பார். அவர் சும்மா இருந்தாருன்னா நமக்கு என்னைக்கு விடியும்? நமக்கு நீதியின் சூரியன் எப்போ உதிக்கும்? நம்ம சபையில் எப்போ கலகலன்னு இருக்க போகுது? எப்போ வளரப்போகுது? ஆவியானவர் வந்து இறங்குறது எதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதில் ஒரு 30-40 குறிப்புகளை நான் உங்களை கொண்டுறேன். நமக்கு சமயம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ மனசாட்சி உங்களை கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு மனசாட்சியை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் அபிமெலேக்க அவன் மனசாட்சியை கடிந்து கொள்ளல. ஆபிரகாமுடைய மனைவி கொண்டாந்துருக்கே, பொல்லாதவனே கொண்டு உடனே விடு, இல்லை நீ செத்தனா. அவன் மனசாட்சி சொல்லியிருக்கணும். அவன் மனசாட்சி செத்து கிடக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசாட்சி இவ்வாறு கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பூர்வீகமான அந்த சாபங்களினுடைய ஆணி வேற இரும்பு கரம் கொண்டு பிடுங்கி எரிஞ்சிருவார். எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் பிடுங்கி எரிஞ்சார். உனக்குள்ள வேர் இருக்கும். சாசு வேற மட்டும் விட்டு போயிடுவான், மிச்சத்தெல்லாம் எடுத்துருவாங்க. வேர் மட்டும் உள்ள வேர் மறுபடியும் துளிர்க்கும். அப்போ பூர்வீகமான சாபத்தினுடைய சாயல், அதனுடைய தன்மை உங்களுக்குள்ளோ உங்க குடும்பத்துக்குள்ளேயோ உங்க பிள்ளைகளுக்குள்ளோ வரக்கூடாது. அதை பூர்வீகமான சாபங்களுடைய வேரை பிடுங்கிடுவார். இதுக்கு தான் அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெறும்போதே பிடுங்கிடுவார். அந்த வல்லமை இறங்கும் போதே பிடுங்கிடுவார். அதுக்கப்புறம் நம்ம வித்தியாசமான ஆட்களார் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறிக்கொண்டிருப்போம். அதுக்கப்புறம் பரிசுத்தாய் பெறவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பாவங்கள் மேலே வெறுப்பு வரும். ஆமாம், ஆசை வராது, வெறுப்பு வரும். பாவத்தின் மேலே வெறுப்பு. வசனத்துக்கு எவராவது கீழ்ப்படியாமல் இருக்காங்களன்னா அவங்களுக்காக நமக்கு அழுகையாக வரும். அவங்களுக்காக தாவீது 119ஆம் சங்கீதத்தில் அவர் எழுதுறார், உடைய சத்துருக்கள் வேதத்தை கவனிக்காததுனால சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுகிறார். பாவத்து மேல உங்களுக்கு வெறுப்பே வரும். அதனால ஓடி வந்துடுவீங்க. ஐயோ ஆண்டவரே, பாவம் விரட்டுது, மனவாட்டியாகிய என்ன பாவம் விரட்டுது, என்னை கரைப்படுத்த வருகிறது, என்னுடைய பரிசுத்த வெண்வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படி பாவங்கள் வருகிறதே, நான் அடைக்கலம்னு ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன். தேவ சபையில் ஓடி வந்து விழுந்துடும். இங்க வந்து விழணும். தேவ சபையை அதுக்குத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். மனவாட்டியின் பாதுகாப்பான இடமே தேவ சபை தான். இன்னைக்கு இயேசுனுடைய சபையை விட வேறு பாதுகாப்பான இடம் பூமியில இல்லை. இயேசுனுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தூதர்களை கொண்டு ஏந்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்ப விட மாட்டார். எழும்பி வீழ்ந்து போவான், அதை உன் கண்கள் காணும். நீ பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் சாட்சி பெறணும். நீ நிறைய காணிக்கை கொடுக்குற ஆள், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ நிறைய காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்கு, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குற, உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் 100 மடங்கு திரும்ப வரும். அது பொருளாதார விஷயம். நீ பரிசுத்தமாக இருக்கணுமானா கொண்டு காணிக்கை கொடுத்தா மட்டும் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் மேலே வெறுப்பு, இந்த பக்கம் பாவத்தின் மேலே வெறுப்பு, பயங்கரமான வெறுப்பு வரும். அதனால டே வேண்டாண்டா, ஏய் போகாதீங்கடா, அதை செய்யாதீங்கடான்னு கூவி அழைக்கணும் போல இருக்கும். மனுஷங்களை, மக்களை தடுக்கணும், பாவம் செய்யாமல் தடுக்கிற இதயம் நமக்கு வரும். அதோட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி வரும். ஆமாம் பாஸ்டர், உங்களை கண்டாலே தெரியுது உங்களுக்கு கோபம் ரொம்ப வருது. பாஸ்டர், பரிசுத்தாய் பெற்ற கோபம் வரணுங்கிறீங்களே, என் வீட்டுக்காரர் பரிசுத்தாய் பெறாமலே கோபம் வருதே. என் மனைவிக்கு கோபம் வந்தா மனுஷன் கிட்ட இருப்பானா, அந்த வீட்டை விட்டுட்டு ஓடிடுவேன், எங்கேயாவது போய் டீ கடையில் உட்காந்துட்டு.
அவ்வளோ கோபம் வருதே பாஸ்டர், பரிசுத்தாய் பெறாமலே. அந்த கோபம் இல்லை. உதாரணம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போய் கொண்டிருக்கார். அவர் ஆத்துமால மணலில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார் அந்த பிலிப்பி பட்டணத்தில். அப்புறம் ஜெபம் பண்ணுறதுக்கு தானே போகிறாரு. குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, புகழ்ந்துக்கிட்டே வருது. நீ என்றைக்குமே ப்ரேயருக்கு போகும்போது இப்படி யாராவது உங்களை புகழ்வாங்க. என்னை பொறுத்தளவுலாம் என்னை யாரும் புகழ்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன செய்ய, சில இடங்களில் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க, கண்ணை மூடி ஆண்டவரே என்னை காப்பாற்றும். புகழ்ச்சியெல்லாம் கொன்னுட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த புகழ் வேண்டாம், ஆத்மாக்கள் தான் வேணும். பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், கோயில் கட்டடம் கூட வேண்டாம், எனக்கு ஆத்மாக்கள் வேணும். இந்த விஷயத்தில் நாங்கள் பழகிறோம். ஆத்மாக்கள் எல்லாம் வந்து இடமில்லாமல் கஷ்டப்பட்டோம் 2 வருஷம். அப்புறம் தான் கர்த்தர் 1.5 ஏக்கரை கொடுத்து கட்ட வச்சார். முதலே ஆலய கட்டணம் இருந்தோன்னா உட்காந்துருவோம், அவன் ஊழியம் செய்ய மாட்டோம். 2 வித சபைகள் இருக்குது, ப்ரைவேட் சர்ச், இன்னொன்று பப்ளிக் சர்ச். ப்ரைவேட் சர்ச் மாதிரி சில பேர் அவங்க ஆட்கள் மட்டும், இது எங்கள் ஆட்கள் உங்கள் சொந்த பந்தம் மட்டும்தான் அந்த சபையில். இந்த சபையை நீங்கள் அப்படி வளர்த்துறாங்க. இது பப்ளிக் சர்ச்சாக இருக்கணும், அப்போ தான் பப்ளிக்கெல்லாம் இங்கே வரும். அல்லேலூயா. துதியின் கோட்டை பப்ளிக் சர்ச், யாரும் வரலாம். ஒரு அம்மா திடீர்னு அவனை கிட்டார் அடித்து கொண்டு பாடலை நடத்தி கொண்டிருந்தேன், ஆராதித்து கொண்டிருந்தேன் சில வருடங்களுக்கு முந்தி. அப்படி ஆராதிக்கும் போது ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முகம், உருண்ட முகம், பெரிய பொட்டு, குங்குமம், விபூதி, நிறைய பூக்கள். நான் பாடி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்தை பார்த்தா இந்த அம்மா அங்கேருந்து என்னைய பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு இந்து பெண் முதல் தடவையாக சர்ச்சுக்கு வந்திருக்கு. பாஸ்டர் முன்னால் நிற்கிறவரு குதிச்சு குதிச்சு கிட்டார் அடித்து பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு அதிசயமாக பார்க்குது. என்னை வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் பிறகு அதை விட்டுட்டு நான் பாட்டில் ஆராதனைக்குள்ளே போய் மூழ்கி 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழித்து ஐயோ அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு அந்த 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 சைஸ் அப்படி அவங்க குண்டாக இருப்பாங்க பற்றில, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துருக்க பக்கம் பார்க்குறேன். இப்போ அந்த பொட்டை காணோம், விபூதியை காணோம், பூவை காணோம், எல்லாம் தூக்கி போட்டுட்டு தலையை மேலே வச்சுக்கிட்டு இப்படி சொத்துறோன்னு பாட தெரியல, ஆனால் கையை தட்டி அழுதுகிட்டு இருக்கு. 10 நிமிடத்தில் ஒரு ஆளை மாத்திர தெய்வம். இந்த ஆவியானவரை சபைக்குள்ளே நீங்கள் வச்சு பொது மக்கள் வர்றதுக்கு இடம் இருக்கணும், பப்ளிக் மக்கள் உள்ளே வரணும். அப்போ விசுவாசிகள் பப்ளிக்கில் போய் பழகணும், பப்ளிக் மக்கள் மேலே அன்பு காட்டணும், பப்ளிக் பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு வரணும். நம்ம ப்ரைவேட் நம்ம தான் அப்படி இருக்கக்கூடாது. எந்த ப்ரைவேட் சர்ச்சும் அடிதடியும் சண்டைகளும் தான் உள்ளே இருக்கும், விரோதங்கள் தான் உள்ளே இருக்கும். பப்ளிக் சர்ச்சாக மாறி பாருங்கள், நீங்கள்லாம் சுவிசேஷர்களும் சுவிசேஷிகளுமாக மாறுங்க. இதுக்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது பவுல் போயிட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்திரீ, இந்த குறி சொல்கிற ஆவியுடைய பெண், அவள் அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க. பவுலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டே இருக்கார். இப்படி அநேக நாள் இவள் இப்படி செய்து கொண்டு வந்தாள் என்று பைபிள் சொல்லுது. அப்போ அநேக நாள் அவள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறா. பவுல் அதை ஆக்ஷன் எடுக்கலை. he never did took any action against. ஆனால் ஒரு நாள் பைபிள் சொல்லுது 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்பட்டு போ என்ற அசுத்தாவிக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்ட உடனே அந்த அசுத்தாவி விலகி போயிட்டு, சினம் கொண்டு திரும்பி பார்த்து. இந்த கடைசி காலத்தில் பெந்தேகோஸ்தே சபைகள் சினம் கொண்டு திரும்பி பார்த்தா தான் அசுத்தாவிகள் போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கோபம் கொண்டான், சினம் கொண்டான். அங்கே ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தர் பிசாசை துரத்தும் போது, போய்விடு பிசாசே, கெஞ்சி கேட்கிறேன் போய்விடு, வேண்டி விரும்பி கேட்கின்றேன் போய்விடு, கையை காலம் நீட்டிக்கிட்டு இருக்கார். ஏன்னா வீடியோவில் நல்லா வரணும் இல்லை, இதுதானே நான் வீடியோலாம் வெறுக்கிறது. கையை காலம் நல்லா நீட்டிட்டு அவர் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். போய்விடு, அவர் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், போய்விடு பிசாசே, வேண்டி விரும்பி கேட்கிறேன்
போ. இப்படின்னா போகுமா அந்த பிசாசு? நீங்களும் அந்த மாதிரி துரத்திட்டு இருந்தீங்கன்னா போகுமா அந்த பிசாசு? கோபப்பட்டாதான் போகும். அதுக்கு தான் நான் கோபப்பட சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு அந்த தேவாலயத்தில் போய் அவர் கடும் கோபப்பட, இயேசு கோபமடைந்து பார்த்துருக்கீங்களா? இயேசு கோபப்பட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கையில் ஒரு பெரிய சாட்டையோடு நிற்கிற காட்சி அடிக்கடி வரணும் சபைகளுக்குள்ள. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சபையை சுத்திகரிக்கிறதற்கு இயேசு அவர் சாந்த சொருபின்னு பேர் எடுக்கிறவர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். இவர் கோபப்பட்டு சாட்டையை வந்து அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் அடிச்சு மிருகங்களெல்லாம் உதைச்சி தள்ளி, காசு பலகைகளாக உதைச்சி, அப்போ சில்லறை எங்கெல்லாம் செதறுது உதைச்சி தள்ளி. ஐயோ அவர் கோபம் பார்த்தா எல்லாம் நடுங்குறாங்க. அவ்வளோ கோபம். அடி, மிருகங்களுக்கெல்லாம் அடி. ஆனால் புறாவை விற்கிறவன் இருந்தான். இவைகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள். புறாவை அவர் அடிக்கலை. சபையில் புறாக்களும் இருக்கும். புறாக்களை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்பாவி மாதிரி வந்துட்டு போவாங்க விசுவாசிகள் கொஞ்சம் பேர். சிலர் மிருகத்தனமாக வருவாங்க. அவங்களுக்கு சாட்டைகள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, சினம் கொண்டு திரும்பி பார்க்கணும். உங்கள் வீட்டு சில பிசாசு ரொம்ப அன்பாக கேட்டிங்கன்னா போக அழுத போயிருமா பாஸ்டர் பிசாசு? அதான் பெண்கள்லாம் சர்ச்சில் வந்து அழுகிறது. நான் கூட யோசித்தேன் ஆரம்பத்தில், என் சபையில் நிறைய பெண்கள், அப்போ என் சபையில் 200 பேர் தான் இருந்தாங்க. 200 பேர் அழுகிறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். பக்தியில் நல்லா அழுகிறாங்க, அழுது ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தரேன்ட்ட சொன்னார், அவங்கெல்லாம் பக்தியில் அழலை, வீட்டு பிரச்சனை நினச்சி அழுகிறாங்க அப்படின்னு. அதுதான் தெரிஞ்சுது எனக்கு. வீட்டில் இருக்க பிரச்சனையை நினச்சி அழுகிறதுக்கு வேறு இடம் இல்லை. அங்கே அழுதா புருஷன் அடிப்பார். அதனால் நேர ஓடி வருது கோயிலுக்கு வந்து ஓன்னு அழுகிறது, முடிஞ்சு போகிறது. வீட்டு பிரச்சனை நினைத்து அழுது ஒரு பிரச்சனை இல்லை. அது அழுதா போகவே போகாது. விசுவாசி கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை அடக்கு, கண்ணீரை அடக்கு என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த இடத்துல நீங்கள் வீரமாக நிற்கணும், நின்று பிடிக்கணும். சாசுக்கு விரோதமாக கோபம் எழும்பணும். உங்களுக்கு ஆவியானவர் வந்து இறங்கினா தாங்க இந்த கோபம் வரும். பரிசுத்தாய் பெறாத நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஒரு கோபம் இல்லை. அவன் 2 மனைவியோட வந்து உட்காருவான், நினைப்பான் 2 மனைவியும் காணிக்கப்படும் இல்லை. நம்ம எல்லாம் கோவப்படக்கூடாது. ஊழியக்காரங்க கோவப்படக்கூடாது. கோவப்படாதவன் ஊழியக்காரனே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷயத்துக்கு நாங்கள் கோவப்படணும். அதான் வந்தவொன்னு சொன்ன, ஒரு ஆள் எழும்பாதீங்க, அப்படித்தான் இருக்கணும். பாவத்தின் மேல ஒரு கோபமே உங்களுக்கு வரணும். பிசாசு மேல கோபம் வரணும். இப்போ உங்க பிசாசு மேல கோபம் வரமாட்டேங்க பாச, எனக்கு வரமாட்டேங்க. இப்படி உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். உங்க வீட்டில் உங்க கிச்சன்ல ஒரு நாய் வந்துட்டுது. அன்பான நாயே, என் கிச்சன்ல நீ வரக்கூடாது, போய்விடு, தயவு செய்து போய்விடு, கெஞ்சி கேட்கின்றேன், வேண்டி விரும்பி கேட்கின்றேன் நாயே, போய்விடு அப்படின்னு. அப்பமா நாய் போகாது. உடனே ஃபோன் எடுத்து, பாஸ்டர் உடனே வாங்க, இந்த நாய் நீங்க வந்து துரத்தணும், வாங்க. உடனே பாஸ்டர் பைபிளை தூக்கிட்டு, அவர் பாவம் எந்த டைமில் கூப்பிட்டாலும் வந்துடுவாருன்னு நினச்சிக்கிட்டு சும்மா அவரை தொந்தரவு பண்ணி கூப்பிடுறது. சின்ன பிரச்சனைக்கும் கூப்பிடுறது. அவரும் பாவம் போல் வந்துடுவார். வந்தால் தான் அந்த சபைக்கு அந்த ஆள் வரும். அப்புறம் தான் காணிக்கையும் கிடைக்கும். இல்லைன்னா பக்கத்தில் பாட்டு சத்தம் கேட்கும் வேறு இடத்துல. இது நல்லா ஆச்சு. என்ன செய்யணும்? நாயை துரத்த என்ன செய்யணும்? சிம்பிள் தான். சாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள்னு இருக்கு, நாய்க்கு எதிர்த்து நெல்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்பீங்க? நாயே போ, நாயே போ, திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, போ 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 போன்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரே கோபப்பட்டு ஒரு அதட்டுனா போகும். அப்படிதானா? போ இப்படி சொல்றதை விட்டுட்டு பிசாசை துரத்துறதுக்கு ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதுக்கு அல்லேலூயா? அவனை போட்டு அவனுக்கிட்ட என்ன பேச்சு? நீ கோபப்படுறத கண்டாலே பிசாசு தலை தெறிக்க ஓடிடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த கோபத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்றேன். ஆவியானவரை பெற்றவனுக்கு இந்த தெய்வீக கோபம் வரும். பைபிள் முழுக்க வாசித்து பாருங்க. தேவன் ஏன் கோபப்படுறார், தீர்க்கதரிசிகள் ஏன் கோபப்பட்டாங்க, ஒவ்வொன்றையும் வாசித்து பாருங்க. அத்தனைக்கும் மூல காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவர் இறங்கினா ஒழுங்கினத்து மேல உங்களுக்கு கோபம் வரும், பொய் மேல உங்களுக்கு கோபம் வரும், ஒவ்வொரு தவறுகளுக்கு மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும், பாவத்தின் மேல வெறுப்பு வரும், பிசாசு மேல கோபம் வரும். நீங்க அதட்டுவீங்க, பிசாசு உங்க எல்லைகளுக்குள்ள இருக்காது. நீங்க அதுவே பிறகு பிந்தைய காலத்துல வரமா மாறிடும், பிசாசுகளை துரத்துகிற வரமாவே மாறிடும். இப்ப நாங்கெல்லாம் அப்படித்தானே பிசாசு துரத்துறோம். ஆரம்பத்தில் ஒரு பிசாசு துரத்துறதுக்கு நான் பட்ட பாடு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சு கொண்டாந்து விட்டு போயிட்டாங்க தாய் தகப்பன். அது வீட்டில் உள்ள ஜாமான்லாம் உடைக்கும். அப்போதான் கொஞ்சம் நாங்கள் கல்யாணம் கட்டின புதுசு, கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சிருந்தோம், அத்தனையும் உடைச்சு. எனக்கு ரொம்ப வருத்தத்தில் நான் 10 நாள் சாப்பிடலை, உபவாசம். அத்தனை சாப்பாட்டையும் அந்த பிசாசு பிடிச்ச வாலிப பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கும். எங்கள் வீட்டில் விட்டு போயிட்டாங்க. என்ன பாடு, இரவு தூக்கம் இல்லை, பகல் தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிசாச போ அப்படின்னாலும் போக மாட்டேன் அப்படிங்கும். அப்போ என்ன பண்ணுறது, என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன். அதுக்காக உட்காந்து பாட்டா பாட முடியும்? பிறகு நான் என்ன சாப்பிடலை. பிறகு ஒரு நாள் அந்த வாலிப பிள்ளை வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் இருந்தது, இந்த பூஜை அறை மாதிரி ஒரு சின்ன ரூம். அதுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டு உள்ளுக்கு கதவை அடைச்சிட்டு நான் தற்கொலை பண்ண போகிறேன், இப்போ தற்கொலை பண்ண போகிறேன்னு கத்திச்சு. நான் சின்ன வயசு பார்த்தீங்களா, ஊழியத்தில் அனுபவம் இல்லை பற்றிலா, நான் பயந்துட்டேன். ஐயையோ என் வீட்டில் வந்து தற்கொலை பண்ணிட்டா, ஐயையோ என்ன ஆகுமோ, பதறி பயந்து வெளியே வா அப்படின்னா அது வராது, கதவை பூட்டிக்கிட்டு உள்ள. உடனே நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து உப்புன்னு குதிச்சு அங்கே ஒரு கம்பி இங்கே ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கி 2 காலை உயர்த்தி ஒரே அடி அந்த கதவுல மோதி கதவு துண்டா உடைஞ்சது. உள்ள போய் பொத்துன்னு விழுகிறேன். ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு என்னைய பார்த்துக்கிட்டு இன்னும் சிரிக்குது. துரத்த முடியல, கதவை உடைக்கிறியாங்குது. நான் கோபம் வருது, பிசாசே ஓய மூடு அப்படி. இது வந்து மனுஷீக பிசாசு. ஆவியானவர் கொடுத்த மனுஷீகமான கோபம். ஆவியானவர் கொடுக்குற கோபம் அப்போ எனக்கு வரல. நானே கோபப்பட்டு பார்க்க. நீங்களே கோபப்பட்டா ஒன்றுமே நடக்காது. உங்கள் புருஷன்ட்ட கோபப்பட்டு பாருங்க, உங்கள் ஒய்ஃப்ட்ட கோபப்பட்டு பாருங்க, உள்ளதும் கிடைக்காது, நிம்மதியே இருக்காது. பிறகு ரப்பர் தோட்டத்தில் போய் படுத்துக்கிற வேண்டியதுதான். நான் சொன்னது யாரோ பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக கோபத்தை மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, இன்னொருத்தர் கோபத்தை. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வேணும். எல்லா கைகளை உயர்த்துங்க மேலே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா பிசாசு மேலே ஒரு தெய்வீகமான கோபம். நீங்கள் கோபப்படுற மாதிரியே தெரியாது, அது ஆவியானவரே கோபப்படுவார். அப்படி கோபப்படுவார் பாருங்க. உங்களுக்குள்ளே இருந்தவர் உங்கள் வாயில் ஒரு வார்த்தை வந்தாலும் சரி, அந்த நாய் ஓடி போகும். அல்லேலூயா. அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். கையெல்லாம் கீழே போட்டு, கையை உயர்த்துன்னு நான் சொன்னேன்ல, கையை கீழே போடுன்னு சொல்கிறவரை கையை உயர்த்தியே இருக்கணும். உங்களை அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டீங்களா? நீங்களே உயர்த்திட்டு கீழே போடுவீங்களா? அப்போ நாங்கள் எதுக்கு உங்களுக்கு? நீங்களே வாங்க, பைபிள் வாசிங்க, பாட்டு படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போங்க. எதுக்கு விசேஷ பிரசங்க யார்? எவ்வளோ கணக்கு இருக்குது பாருங்கள். அதில் கையை உயர்த்துங்கன்னா உயர்த்திட வேண்டியது. உயர்த்தினவர் கை கீழே போட சொல்கிற வரைக்கும் நிற்கும். அதுக்கு ஒரு வீரம் வேணும். அல்லேலூயா. உங்கள் கை மேலே உங்களுக்கு ஒரு கோபம் வரணும். நின்று உனக்கு என்ன கை வலி? இதே கையில் நோய் வந்தால் என்ன பண்ணுவேன்? கை கீழே போடுங்க. உண்மையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனால தான் எனக்கு இங்கே ஃப்ரீயாக பேச முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் பேசுகிறத நீங்கள் உள் வாங்குகிறபடினால. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், மீதிய நாளைக்கு. சில இது நம்மளை துரத்திக்கிட்டே வரும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் துரத்தும், எகிப்து விட்ட பிறகும் சேனை துரத்தும். ஆனா உங்களை துரத்துகிற சில சக்திகளை நிறுத்துறதுக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இங்க பெற்றே தான் தீரணும். நீங்க துரத்துறது எதாலான்னு நினைக்கிறீங்க? 51ஆம் அதிகாரம் எரேமியாவில் அங்கே சொல்லி இருக்குது,
இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. அப்ப 2 சிங்கங்கள் துரத்திச்சான் இஸ்ரவேலை. 2 சிங்கங்கள், ஒரு சிங்கம் அசீரியா, இன்னொரு சிங்கம் பாபிலோனியா. 2 சிங்கமும் இந்த இஸ்ரவேலரை துரத்துது. ஏன் துரத்துது? தெரிப்பட்டு போன ஆடு. பாஸ்டர் கையில இல்ல, நீ இஷ்டத்துக்கு வார போற, கைக்குள்ளான ஆடுகளா இல்லாம நீ உன் சுய இஷ்டத்தின்படி வாழ்றபடினாலே நீ தெரிப்பட்டு போன ஆடு. சிங்கம் 2 துரத்துது உன்னை. அது பாபிலோனே அசீரியா. அது அவங்களுக்கு, உங்களுக்கு ஏதோ 2 முக்கியமான பிரச்சனை, அது உங்களை துரத்திக்கிட்டே வருது. 3 வருஷத்துல போயிரும்னு பார்த்தோம், போகல. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பிரச்சனை போகல, அந்த வியாதி போகல. 2 சிங்கம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது துரத்துகிற அந்த சிங்கங்கள் அழிக்கப்பட்டு போய் புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சர்ப்பம். சர்ப்பம் துரத்தும். நீ எங்க போனாலும் சர்ப்பம் துரத்தும். அது ஏதேன் தோட்டத்தில் வந்தது, பாபேலில் வந்தது, பாபிலோனுக்கு போச்சு, பெர்கமு என்ற சபைக்கு போச்சு. வெளிப்படுத்தல பெர்கமு சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற சபை. அங்கதான் தப்பான உபதேசம் எல்லாம் கிளம்பி வந்துச்சு. அவங்க தான் எல்லாம் எழுதுனாங்க தப்பு தப்பா. மரியாள் வணக்கம், குழந்தைகள் ஞானம் சொல்லணும், இதெல்லாம் வந்தது பெர்கமு. அங்க கூடின சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்ப்பம் துரத்திக்கிட்டே வரும். இஸ்ரவேலர்களை சர்ப்பம் துரத்தின போது அவங்க எல்லாம் மோசையை பார்த்தாங்க. மோசே, சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். உடனே அவங்க ஜெபம் பண்ணான். உடனே சர்ப்பங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. அதுக்கு இடையில ஒரு 34,000 பேர் சர்ப்பம் தீண்டி செத்து போனார்கள். பெரிய அழிவு ஏற்பட்டது. அப்படிம்போது துரத்தும் சர்ப்பம். சர்ப்பம் துரத்துன்னா சின்ன விஷயம் பிரதர் கிடையாது, பெரிய விஷயம் அது. சர்ப்பம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தானே துரத்துவீங்க. சர்ப்பம் உங்க மூளைக்குள்ள இருக்கும், உள்ள நுழைஞ்சிரும். தப்பு தப்பா யோசிப்பீங்க. சர்ப்பம் இதயத்துல நுழைஞ்சுக்கிடும். சர்ப்பம் உங்களுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிடும். ஒரு பெண்ணுக்காக நான் தலையில கை வச்சு ஜெபிக்கிறேன். அவங்க கர்ப்பத்துக்குள்ள 7-8 பாம்புகள். அதை இயேசுவின் நாமத்தினால விரட்டின பிறகு அந்த அம்மா குழந்தை உண்டாகி குழந்தை பெற்றெடுத்து குடும்பமா வாழ்றாங்க. அதுக்கு முந்தி எத்தனையோ அபார்ஷன். உள்ளுக்கு அத்தனை பாம்பை வச்சுக்கிட்டு எங்க குழந்தை நிற்கும். ஸோ அபிஷேகம். இந்த சர்ப்பங்களை எல்லாம் துரத்துகிற சர்ப்பங்களை அழிக்கும். இதில் ஆண்டவர் இயேசு ரொம்ப அருமையா நமக்கு சொல்லிட்டார். சர்ப்பங்களை எடுப்பீர்கள். எப்படி? ஒரு மூளையில நுழைஞ்ச சர்ப்பத்தை வெளியே எடுக்கிறது தான் ஊழியக்காரங்களா எங்களோட வேலை. ஓ மூளைக்குள்ள எத்தனையோ சர்ப்பம் நுழைஞ்சிருக்கும். நீ பெரிய ஞானி மாதிரி பேசலாம். உனக்குள்ள நுழைஞ்சிருக்க சர்ப்பத்தை கர்த்தருடைய வார்த்தையினால வெளியே உருவி எடுக்கும். சர்ப்பங்களை எடுப்பீர்கள். கற்பத்துக்குள் நுழைந்த சர்ப்பங்களை நாங்கள் எடுப்போம். வீட்டுக்குள்ள நுழைந்த சர்ப்பங்கள்னால புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, பிரச்சனை, நிம்மதி இல்லை, வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள மட்டும் வந்துருவாங்க. ஒரே வீட்டில் குடியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த இதே இருக்காது. ஒப்பீனியன், ராங் ஒப்பீனியன், கன்ஃபியூஷன். அந்த சர்ப்பங்களை எடுக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள விசிட்டிங் போறோம்னா காப்பி குடிக்க போகல, நாங்கள் சர்ப்பத்தை எடுக்க தான் போகிறோம். வீடுகளுக்கு பாஸ்டர் வாராருன்ன உடனே நீங்கள் வந்து டீ குடிப்பீங்க, காப்பி. எனக்கு தெரியும், எனக்கு நான் இதனால் எத்தனை வீடுகளில் டீ கொண்டு வைப்பாங்க. அது ஆடை விழுந்து விழுந்து கிடக்கும். சொல்ல வேண்டியதை சொல்லத்தான் அங்கே போயிருப்பேன். நான் டீகளை சாப்பிட மாட்டேன். எத்தனை வீடுகளை ஆரம்பத்து ஊழியத்திலேயே. இப்போல்லாம் நான் வீடுகளுக்கு போகிறதில்லை. இப்போ மேலாம் எனக்கு கீழே ஒரு 20 பாஸ்டர் அவங்க போவாங்க. ஊழியம் செய்கிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்க நிறைய தேவைப்படுது. பைபிள் ஸ்கூல்லாம் நடக்குது, நிறைய தேவைப்படுது. ஆக இவங்களா போய் அதெல்லாம் வீடெல்லாம் சந்திப்பாங்க. சில முக்கியமான தகவல்களின் பேரில் சில வீடுகளுக்கு நாங்கள் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சர்ப்பத்தை எடுப்போம். இந்துக்களுடைய வீடு. வீட்டுக்குள்ளே போனால் விபூதியான ஆறும். அந்த வீட்டுக்குள்ளே குங்குமமும் விபூதியுமான ஆறும். நிற்க முடியாது. எனக்கெல்லாம் பழக்கம் இல்லை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கொமட்டும். அப்படி இருந்தும் அந்த வீட்டுக்குள்ள இந்த சர்ப்பத்தை எடுத்த பிறகு அந்த குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணவர், அவர் குடிச்சு செத்துட்டார். ஜமீன்தார்.
3வது நாளில் ஒரு மனைவி வேதனையில் செத்துட்டுது. தாய் தகப்பனை இழந்து 3 பிள்ளைங்க அங்கே இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகளும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே புகுந்தேன். அவங்கெல்லாம் இந்துக்கள். எல்லா பிள்ளைகளும் எனக்கு அது வாலிப பிள்ளைகள் வேறு அங்கே இருந்தாங்க 2. அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் நின்று வருத்தப்பட்டேன். தாய் தகப்பன் இறந்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முந்தி சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வேதனை, ஆத்மபாரம் வலிக்குது, உள்ளுக்கு மனசு நோகுது. அதில் நின்றுட்டு கையை உயர்த்தி கர்த்தரை அப்படியே நினச்சி ஒரு கோரஸ் மட்டும் பாடிட்டு வந்துட்டேன். அங்கே யாருக்கு ஜெபம் பண்ணேன்? அவ்வளவும் இப்படி கிடக்குறாங்க வந்துட்டேன். இவ்வளோதான் பண்ணியிருக்கிறேன். பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி 10,000 குடும்பங்களை விடுதலைக்குள்ளாக. 100 அம்மா பெரிய வீடு. யாராவது ஜெபம் பண்ண வருவாங்களா பாஸ்டர்? நான் வாரேன் சொன்னேன் பல வருஷங்களுக்கு முந்தி. பெரிய வீடு. அந்த ஹாலில் ஒரு நடுவில் ஒரு சேரை போட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அங்கே இப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. உடம்பே நடுங்குது, முடியெல்லாம் உதிர்ந்து போயிட்டு, அவங்களுக்கு இரத்த புற்றுநோய், நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க பேர் ரமோலா அம்மா. நான் பக்கத்தில் போய் சேர் ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு 1/2 மணி நேரம் பேசினேன். சுவிசேஷத்தை பேசினேன், இயேசுவின் பாடு மரணத்தை பேசினேன், அவர் விடுதலை ஆக்குவார்னு பேசினேன், நீங்கள் மனம் திரும்புங்க பேசினேன், பாவங்களை அறிக்கைப்படுங்கன்னு பேசினேன். என் ஜபத்தை நம்பி நான் அங்கே போய் நிற்கலை, சுவிசேஷத்தை நம்பி போய் நின்னேன். அப்புறம் பேசிட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு தலையில் கை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் அப்படியே விடுதலை ஆக்கிட்டார். அந்த அம்மா ஒழுங்காக சபைக்கு வர ஆரம்பிச்சிது. சபைக்கு வந்து அருமையான எல்லா கூட்டம், சின்ன கூட்டத்துக்கும் அது வந்துடும். அவர் புருஷன் பெரிய டயர் கம்பெனி ஓனர். ஆனால் அவர் திருச்செந்தூர் பக்தர். அவர் திருச்செந்தூரில் உள்ள அந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு ஆள். இவர் என்ன பண்ணுவார், மாதந்தோறும் வீட்டில் மண்டல பூஜை வைப்பார். மண்டல பூஜையை வச்சு பூஜை நடக்கும் வீட்டில். இந்த அம்மா கிறிஸ்டியன், பூஜை கிறிஸ்டியன். கடைசியில் இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்து நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த அம்மா நல்லா ஆகிய சபைக்கு வந்துட்டாங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டார். அப்புறம் நான் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் அந்த ஆள், அவர் பேர் தங்கசாமி ஐயா, அவர் பேர், அவர் எல்லாம் குறிப்பு எழுதுவார். குறிப்பெல்லாம் எழுதி வீட்டில் போய் வீட்டு ப்ரேயர் நடத்துவார். நாங்கள் சொல்லுவோம், இங்கே பாரு, இங்கே உள்ள ஜபத்தை மட்டும் சார்ந்திருக்காத, வீட்லேயும் ஜெபம் பண்ணு. உடனே அவர் வீட்டு ஜபத்தை கொட்டி அந்த வீட்டு ஜபத்தில் நான் பண்ண பிரசங்க குறிப்பெல்லாம் வாசித்து பண்ணுவார். அதில் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்துக்க வந்தாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது 2வது பொண்ணு, அது கல்லூரியில் 2வது ஆண்டு படித்து கொண்டிருந்த பொண்ணு, தன் பேரை எவாஞ்சலின்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. எவாஞ்சலின்னு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. உடனே டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, எவாஞ்சலிங்கிற பொண்ணு தான் பால் தினகரனுக்கு நான் பார்க்குறேன், செய்து இந்த காரியத்தில் தலையிட்டு எங்களுக்கு பண்ணித்தாங்க. அவர் வந்தார். அப்படி கடைசியில் கல்யாணம் கட்டி இன்றைக்கும் அருமையானவர்களே அந்த பொண்ணு என்னைய தகப்பன் தான் சொல்லும். அவன் பால் தினகரன் சொல்லுவார், உங்கள் மக அந்த இருக்கான்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்து பாருங்கள். ஒரு ஆளுக்காக உண்மையாக ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் உண்மையை கூட நம்பாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவரை நம்புங்க. அவர் உங்களுக்காக கிரியை செய்யட்டும். நீங்கள் விசுவாசிகள் வெளியே போய் மக்களை பார்த்து அவங்களோடு பேசுங்க. இந்துக்களாக இருக்கலாம், அவங்களோட அன்பாருங்க, அவங்களோடு பேசி நீங்கள் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். பொறுப்பெடுங்க. ஒரு கூட்டிக் கொண்டு இங்கே வந்துடுங்க. தேவ சபைக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுக்கு பாடுபடுங்க. நான் மட்டும் நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்லாதீங்க. அந்த வார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நானும் என் தெருவில் உள்ளவர்களுமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் சொந்தக்காரர்களுமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என்னோடு வேலை செய்கிறவர்களுமோ வென்றால், நானும் என்னோடு படிக்கிறவர்களுமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு அப்படி எல்லாரும் கொண்டு. இது ஒரு பொது சபையாக இருக்க வேண்டும். தூரத்தில் இருந்தும் வர வேண்டும், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கிலிருந்து ஆத்துமாக்கள் வர வேண்டும், வருவார்கள். எல்லாத்துக்கும் காரணம் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி கிரியை செய்கிற சபையில் எல்லா தூய்மையும் இருக்கும், மனசாட்சி கிளியராக இருக்கும், குற்றமில்லாத ரத்தம் உள்ள மக்கள் இருப்பாங்க. இதை பார்க்கிற புறஜாதிகள் வந்து சரணடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறேன். உங்களை துரத்தி கொண்டிருக்கிற சர்ப்பமானாலும், உங்களை துரத்தி கொண்டிருக்கிற சிங்கங்களானாலும் நின்று போகணும்னு நான் ஜெபம் பண்ண போகிறேன்.
இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை இனி இருக்காது. இந்த கூட்டத்தின் முதல் நாளில் கர்த்தர் அதை மாற்றி தந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரணும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். சரியா? ஜெபிக்கும் பொழுதும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, இசை கூட இருக்கக்கூடாது. சரியா தம்பி? நன்றி. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது எழுப்பி நில்லுங்க. சொல்கிற நேரம் இசைக்கருவி வாசிக்கலாம். நான் சொல்கிற நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைகளெல்லாம் உயர்த்துங்க, எல்லா தலைகளும் உயர்த்துங்க. நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. அடுத்த 50 வருஷம் பெந்தேகோஸ்தேனால என்னது? த 50th டே, அப்படி தான் அர்த்தம். 50வது நாள்னா அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், 50 வருஷத்துக்கு இன்றைக்கி நம்ம உங்களோட பேசுகிறேன். 50 வருஷத்துக்கு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு ஜீவனாக இருந்து அதுவே உங்களை கடிந்து கொண்டு உங்களை சுத்தமானாய் பரிசுத்தவானாய் காத்துக்கொள்ள கர்த்தர் பண்ணுவார். கர்த்தர் விரோதமாக பேசுவார், ஆனால் பயப்படக்கூடாது. நீங்கள் மனம் திரும்பிட்டா உடனே பரிதபிக்க ஆரம்பிச்சிருவார். நினிவேக்காக விரோதமாக பேசினார், மனம் திரும்பினா உடனே 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோன்ட்டு. அந்த தேவ கோபத்தை பரிதபிக்கா மாத்துறது என்னதுன்னா நம்ம மனம் திரும்புதல் தான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் விரோதமாக வந்தாலும் பயப்படாதீங்க. நான் விரோதமாக பேசுவேன், பயப்படாதீங்க. இயேசுவை மட்டும் பாருங்கள். அவர் கண்களிலே உங்களை பற்றிய எண்ணம் இருக்குது, அவருக்கு அந்த வெளிச்சம் இருக்குது. அவர் உங்களையே பார்க்கிறார். எல்லா தலைகளும் உயர்த்தி கண்கள் மூடுவோமா? ஐயங்காயங்கள் அடைந்தவரை பாருங்கள். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவரை பாருங்கள். வேற யாரும் நமக்கு வேணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உமக்கா உயிரை கொடுக்க வர்றேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வாங்கணும்னு வராதிங்க. கர்த்தா தயவுசெய்து எனக்கு ஒன்று கொடுக்க வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், எனக்கு வேற இன்னும் வேண்டாம். எனக்கு நீர் போதும், எனக்கு உங்களுடைய அபிஷேகம் போதும், உங்களுடைய பிரசன்னம் போதும். என் மனசு தத்தளிக்குது, இயேசுவே என்னை விட்டு என் கூட இருப்பாரா இல்லையா? மனசு தத்தளிக்குது. என் பிள்ளைகளுக்குள்ள இயேசுவோட பிரசன்னம் வரணும். என்னால் என் பிள்ளைகளை நடத்த முடியாது, இயேசுவின் பிரசன்னம் தான் நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி உண்மையில் ஊற்றினபடியால் இனி என் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன் என்கிறார். எல்லா தலைகளும் உயர்ந்து இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எத்தனை வருஷத்துக்காக ஜெபிக்கிறேன் தெரியுமா? 50 வருஷத்துக்காக. சரியா? தலை உயர்த்துங்க, எல்லா தலை உயர்த்துங்க. 50 தான் கிடையாது, 50 வருஷத்துக்கு மேலே இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறது ஒரு 50 வருஷம் பரிசுத்த வாழ்க்கை, 50 வருஷம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. சிங்கம் துரத்தக்கூடாது, சர்ப்பங்கள் துரத்தக்கூடாது. எடுக்கிறேன் சர்ப்பத்தை வெளியே, உன் வீட்டை விட்டு வெளியே சர்ப்பத்தை எடுக்கிறேன். உன் வீட்டுக்குள்ளே இருந்து சிங்கங்களை துரத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகள் எல்லாம் உயர்த்தி இருக்கிற வேளையில, பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள் பாஸ்டர், எனக்கு இந்த சில காரியங்கள் சிக்கி கிடக்குது, எனக்கு சில அற்புதங்கள் நடந்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். நான் இன்னைக்கு ஜெபிச்சேன்னா 3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 3 நாளில் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். 3 நாளில் அற்புதம் நடக்கும். ஏன்னா நான் அல்ல, எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள், நீங்க சொன்ன செய்தியை நான் கேட்டேன், எனக்காக ஜெபியுங்கள், நான் பரிசுத்தவானா வாழணும், 2வது எனக்கு சில அற்புதங்கள் நடக்க வேண்டி இருக்குது பாஸ்டர் என்று சொல்கிறவர்களுடைய வலது கரத்தை இப்பொழுது உயர்த்தலாம். நல்லா உயர்த்தி வச்சிருங்க, நல்லா உயர்த்தி வச்சிருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணி ஆமென் அப்படின்னு ஜெபத்தை முடிக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னா கைகளை பலமா தட்டி இயேசுவே இயேசுவேன்னு தான் கூப்பிடணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், அல்லேலூயா சொல்ல வேண்டாம், அந்நிய பாஷை கிடையாது, இப்போ பேச வேண்டாம். இயேசுவே இயேசுவேன்னு மட்டும் எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம் பேசணும். 60 செகண்ட் நீங்க விடாம கையை தட்டிக்கொண்டே இயேசுவே இயேசுவேன்னு, அதுக்கு உங்க பலனை கொடுக்கணும். அதுக்கு தான் கையை தட்ட சொல்றது. கை தட்டுறதுல என்னன்னா நம்ம பலன் போகுது, பலனை கொடுத்து கை தட்டி இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடணும். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எவனையும் அவர் வந்து சந்தித்து ரட்சித்து பலப்படுத்துவார், மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் 9 மணிக்கு முடிக்க நினைச்சேன், கூடுதல் கொஞ்சம் டைம் ஆகி போயிருக்கு. நீங்க மேல வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்துட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் உனக்கு இருந்த பிரச்சனை நீங்கும். உன் வீட்டுக்குள்ள உன் பெட்ரூம்குள்ள வந்து அந்த நாயை கர்த்தர் துரத்தி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைகளை வெளியே இழுத்துட்டு போகுது பாரு, இந்த சிங்கம் வெளியே இழுத்துட்டு போகுது. சபைக்கு கூட வர அந்த பிள்ளை வெளியே இழுத்துட்டு போகுது, மைண்டெல்லாம் வெளியே போயிட்டுது. கர்த்தர் அதெல்லாம் இழுத்து உள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தகப்பனே, உன் கைக்குள்ள உன் பிள்ளை
தாயே உன் கைக்குள்ள உன் பிள்ளை, நீ பெற்றெடுத்த பிள்ளை உன் கைக்குள்ள, உன்னை தாண்டி எங்கேயும் போகாதிருக்க நான் ஜெபிக்கிறேன். 50 வருஷத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். 50 வருஷத்துக்கு நீ உன் மனசாட்சி உயிரோடு இருக்கணும். பாவம் மேலே கோபம் வரணும், பிசாசு மேலே வெறுப்பும் கோபமும் வரணும். இப்போ கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கூட கொடுப்பார். ஆமேன், ஆமேன். நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆமேன் சொல்லி ஜெபிப்போம் பார்த்தீங்களா? ஆமேன் சொன்ன உடனே கையை தட்டி என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை தான், இயேசுவேன்னு கூப்பிடணும். நீங்கள் அவரை எப்படி கூப்பிடுறீங்களோ அப்படி வருவார். நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் சரியாக கூப்பிடலன்னா எனக்கு தெரியாது. உண்மையாக கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருப்பார். நான் ஜெபிக்கிறேன். வலது கையை உயர்த்தி வச்சிருங்க. சர்வ வளமுள்ள தேவனே, இவ்வளோ நேரம் இந்த வார்த்தையை இவர்களுக்குள்ளே போட்டு இவர்களுக்குள்ளே அதை விளங்க பண்ணி ஆண்டவரே கொஞ்சம் இவர்களுக்கு பேச முடிந்தது. ஆண்டவரே அவர்கள் விளங்கத்தக்க வண்ண விதமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது இது உம்முடைய வேலை. அடியான் தைரியமாய் சொல்லியிருக்கிறேன். நீர் கொடுத்த விசுவாச வார்த்தையின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த 50 வருடம் பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, அபார்ஷன் இல்லை, சாமேன் மரணம் இல்லை, துன்பம் இல்லை சொல்லியிருக்கிறேன். இது அப்படி ஆமென்றும் ஆமேன் என்றும் போடணும். ஆண்டவரே வியாதிக்காக டாக்டருக்கு கொண்டு பணத்தை கட்டுறது இருக்கவே கூடாது. இன்னைக்கு இந்த பிரேயரோடு ஸ்டாப் ஆகணும். கர்த்தாவே அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் நீ புது சுகத்தை கொடுத்துருங்க. அப்படியே அவர்களுக்கு என்னென்ன அற்புதம் வேணும்னு கேட்குறார்களோ, தயாள பிரபு, தயாள பிரபு, தயாள பிரபு, சமாதான பிரபு, அற்புதம் செய்யும். இவர்கள் கையை தட்டி உண்மை கூப்பிடும் போது அவரவருக்கு விடுதலையை கட்டளையிடும், அவரவருக்கு அபிஷேகத்தை கொடுத்தரலும், அவரவருடைய வாயிலே பரலோக பாஷை வந்து இறங்கட்டும். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே.